Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம் கொஸ்டின் பாருங்கள். if the function f is defined by f of x equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைட்லேயே அதுக்கான அந்த இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 4 சப்டிவிஷனுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்டர்வல் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 1னா 2, 3, 4, 5 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது 1 விட பெரிய நம்பர் அதுக்கான வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் கொண்டு வந்து போட்டு அதுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -1, 0, 1 இந்த நம்பர்ஸ்லாம் வந்தால் செகண்ட் ஃபங்க்ஷனில் ஒன்று வந்து போடணும். தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து x - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்டர்வல் வந்து -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -3க்கும் -1க்கும் இடையில ஏதாவது நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ வந்து இந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் போட்டு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ பேசிக்காக -3க்கும் -1க்கும் இடையில வந்து -2 இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கேட்குறாங்க, f of 3 கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த 3ங்கிறது எந்த இன்டர்வல் கீழே வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த 3ங்கிறது இங்கே இருக்கா. அப்போ இது வந்து எந்த இன்டர்வலில் கீழே வருது, அதாவது எந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது, x + 2 கீழே வருதா. அப்போ வந்து இந்த இடத்துல இந்த சப்டிவிஷன் பொறுத்த வரைக்கும் f of 3 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to x + 2. அப்போ f of 3 equal to 3 + 2 equal to 5. அப்போ f of 3யோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் பண்ணியாச்சு. f of 3யோட வேல்யூ என்னது, 5. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து f of 0 ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ f of 0னா இந்த இடத்துல இந்த 0ங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது, இங்கே பாருங்கள் 0ங்கிறது செகண்டு ஃபங்க்ஷனுக்கு கீழே வருதா. அப்போ f of இந்த இடத்துல f of x equal to 2. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் என்ன தான் கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். அப்போ f of 0 இஸ் ஆல்சோ 2. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, f of -1.5. இப்போ f of -1.5னா அது எந்த இன்டர்வலுக்கு கீழே வரும், இந்த -1.5ங்கிறது எந்த இன்டர்வலுக்கு கீழே வரும்னா இங்கே லாஸ்ட் தேர்டு ஃபங்க்ஷன் கவனிங்க. இந்த தேர்டு ஃபங்க்ஷன் வந்து -3 to -1. அப்போ ஒரு நம்பர் லைன் போட்டோம்னா இங்கே -3 இருக்கும், இங்கே -2 -1 0 1 அப்படின்னு போயிட்டே இருக்குமா. அப்போ இதில் வந்து இந்த -3க்கும் -1க்கும் இடையில எந்த நம்பர் வந்தாலும் இந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் போடணும். அப்போ -1.5ங்கிறது இந்த இடத்துல எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் -1.5ன்னு வரும். அப்போ இது எந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது, x - 1ன்ற இந்த தேர்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல f of xோட வேல்யூ என்ன, x - 1. அப்போ f of -1.5 ஈக்குவல் டு இந்த எக்ஸை தூக்கிட்டு -1.5 போடணுமா. அப்போ -1.5 - 1 ஈக்குவல் டு -2.5. இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷனில் f of 2க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு f of -2க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிக்கலாம், f of 2 + f of -2 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து f of 2 ஃபைண்ட் பண்ணணும். f of 2 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து எந்த இன்டர்வலில் வந்து இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 2ங்கிறது எந்த இன்டர்வலில் இருக்குது, ஃபஸ்ட் இன்டர்வலில் இருக்கா. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல்னால் அதோட ஃபங்க்ஷன் என்ன, x + 2வா. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2வை வந்து டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 + 2 ஈக்குவல் டு என்னது, 4. நெக்ஸ்ட்டு f of -2. அப்போ f of -2னா இந்த இடத்துல -2ங்கிறது இந்த தேர்ட் இன்டர்வல், இந்த -2 வந்து எந்த இன்டர்வல் கீழே வருது, இந்த தேர்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ அந்த தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து x - 1னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். -2
மைனஸ் 1 ஈக்குவல் டு ரெண்டு சேம் சைன் அப்போ ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனாக அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் 3. இதுக்கடுத்து எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எஃப் ஆஃப் 2 வந்து 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 வந்து மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 அப்படியே வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3. அப்போ ஈக்குவல் டு என்னது 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ என்னது 1.